இவ்வளோ பேர் அரசு இயந்திரம் பர்ஃபெக்டாக இயங்கணும், எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இயங்கணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் நலத்திட்டம் சார்ந்து 0 எரரில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ டைம் கொடுத்து தான் ஆகணும். இந்த மனுஷனை வாய் விட்டு கேட்டிருக்காருன்னா மக்கள் டைம் கொடுக்கணும். 6 மாதம் மைண்டில் வைக்காதீங்க, அதை எடுத்து விட்டுருங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கொடுத்துருக்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுவே இம்பாசிபிள் டாஸ்க். எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் 100% அந்த 5 வருஷத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் கேட்டீங்கன்னாக்கா இல்லை, அப்படி வாய்ப்பே கிடையாது, சரித்திரமும் கிடையாது. 1-2% மிச்சம் வந்துடும். புரியுதா? டிவிக்கே கொடுத்துருக்க வாக்குறுதியை நிறைவேற்ற சில ஆண்டுகள் தேவைப்படும். என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான அவகாசத்தை கொடுத்து தீரணும். அடுத்த ஒரு விஷயத்த சொன்னார், தமிழக அரசோட கடன் சுமை இருக்குல்ல, அது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்றாரு. இது உண்மைதான். ஆக்சுவலாக சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சில ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு கடன் சுமை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு வருஷம் மேலே போச்சு, இறங்கவே இல்லை. கடன் சுமையை குறைக்க யாருமே சரியாக பிரயத்தனப்படலைன்றதான் எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உண்மை. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிற விஜய் அவர்கள், இப்போ தாங்க வந்திருக்கேன், உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்குறேன், எது இருக்குது எல்லா இடத்தையும் பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எதை பண்ணுறாரோ இல்லையோ, அரசோட டிரான்ஸ்பரன்சி சார்ந்து வெள்ளை அறிக்கை அடிக்கடி வெளியிடணும் நம்ம தான் முதல்ல ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் இப்போ அப்படியே இங்கே நடக்கிற மாதிரி இருக்குங்க. இதை பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ணுறது செகண்டரி, ஆனால் என்ன இருக்கு இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும். ஓகே, இந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கணும்னாக்கா ரெவன்யூ இந்த அளவுக்கு ஏற்றணும், ரெவன்யூ ஏற்றி அதுக்கப்புறமா வர்ற பெனிஃபிட்ஸ் மூலமாக தான் மக்களுக்கான பெனிஃபிட்ஸ் பெருசாக கிடைக்கும், இதை வச்சு தான் அடுத்த சைக்கிளாக தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ வெள்ளை அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுறப்ப பல வண்டவாளங்கள் தண்டவாளத்துக்கு வந்து நிற்கும். அது என்ன வண்டவாளம்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் கடன் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே மக்கள் நலத்திட்டம் சார்ந்து பயன்படுத்தியிருக்கானா இல்லையா, இல்லை எத்தனை பேர் பாக்கெட்டுக்கு இது போயிருக்கு, இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வெள்ளை அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் புயல் வெடிக்கலை. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரி, புதுசாக வந்திருக்காப்புல சிஎம்மா ஆர்வத்தில் ஏதோ பண்ணுறாருன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு இதெல்லாம் நிறைய நெகட்டிவாக நடந்திருக்குன்னு மட்டும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. அதுக்கப்புறம் வரும் பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு, யாரெல்லாம் டிவிக்கே சார்ந்து கூட்டணிக்கு போயிருக்காங்களோ அவங்களே கடுமையான வார்த்தைகளை அப்போ பயன்படுத்தணும்னு ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா முக்கியமான இடம் இது, கை வைக்கக்கூடாத இடம், அங்கே கை வச்சிருக்காப்புல விஜய் அவர்கள். பாப்பா என்ன வெள்ளை அறிக்கை வருதுன்னு. அடுத்து ஒன்று சொன்னார், மூஞ்ச